சரி. இன்னைக்கு எபிரேயர் 9ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனம் தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? தலைப்பு. முதல் 5 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் வசனம் வாசிக்கிறேன். அன்றியும் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உடையதாக இருந்தது. எப்படி எனில் அது வந்து கீழே விளக்குறார். முதலாம் உடன்படிக்கைங்கிறது அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக தேவன் பண்ண உடன்படிக்கை. அதில் வந்து அந்த முறைமை, ஆராதனைக்கேற்ற முறைமை எப்படி இருந்துச்சு அதை சொல்லி அதை வந்து கீழே வந்து அந்த அடுத்த 4 வசனத்தில் விளக்குறார். எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவசமுத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூபகலசமும் முழுவதும் பொற்கடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளைர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தில் நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயமில்லை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி சொல்கிறார். சரிங்களா? இப்போ 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. பார்த்தீங்கன்னா அதில் அந்த அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி சொல்கிறார். ஆசாரிப்பு கூடாரம் எப்படி இருந்துச்சு, அது செட்டப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆசாரிப்பு கூடத்தில் எப்படின்னா 3 பகுதி இருக்கும். முன்னாடியில் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் பார்த்தீங்கன்னா பிராகாரம். சரிங்களா? பிராகாரம் அதில் பார்த்தீங்கன்னா 2 காரியங்கள் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு வெண்கல தொட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பலிப்பீடம், பலி செலுத்துறதுக்கான ஒரு பலிப்பீடம் இருக்கும், வெண்கல தொட்டி இருக்கும். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தில் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி எனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. இதுனா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதன் முந்தின பாகத்தில் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். சரிங்களா? அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, உள்ளே போனீங்கனாலே இடது கை பக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த 7 அகல்கள் கொண்ட ஒரு குத்து விளக்கு இருக்கும். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட்டாக வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜையும் அதில் பார்த்தீங்கன்னா அப்பங்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஒரு 6 அப்பங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி அதை மாற்றுவாங்க. அதை வந்து ஆசாரியர்கள் மாத்திரம்தான் சாப்பிட்ணும். சரிங்களா? அந்த அதே மாதிரி நேராக பார்த்தீங்கன்னா அந்த திரைச்சீலை, அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ட்ரு ஆஃப் இன்சென்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா தூபப்பீடம் ஒன்று இருக்கும். சரிங்களா? தூபப்பீடம் அது டெய்லி வந்து ஆர்வன் வந்து காலையும் மாலையும் தூபம் செலுத்தணும். சரிங்களா? அதில் அந்த 3 காரியங்கள் அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கும். அதாவது இடது பக்கம் குத்து விளக்கு, அந்த வலது பக்கம் மேஜையும் தேவ சமூக அப்பங்களும் இருக்கும். அது நேராக பார்த்தீங்கன்னா அதில் அந்த தூபப்பீடம் இருக்கும். இந்த 3 காரியங்கள் தான் அங்கே உள்ளே இருக்கும். 3ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலம் அது உள்ளே இருக்கிறது. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்கடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அதில் பார்த்திங்கன்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கும். அந்த உடன்படிக்கை பெட்டியில் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. பார்த்திங்கன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியிலக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா பொண்ணில் செஞ்ச அதில்க்குள்ளே வந்து மண்ணா இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரோனுடைய தளிர்த்த கோல், அப்புறம் பார்த்திங்கன்னா கற்பலகைகள், தேவன் எழுதி கொடுத்த அந்த கற்பலகைகள் வந்து அதுக்குள்ளே இருக்கும். அதான் சொல்கிறார். அதற்கு மேலே மகிமையுள்ள கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிலைநிறுத்தின. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இந்த முறைமைகள் பார்த்தீங்கன்னா அப்போ தேவன் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் உனக்கு மோசைக்கிட்ட சொல்லும்போது நான் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இது ஒரு பரலோக ஆராதனைக்குரிய ஒரு சாயலுக்கு ஒப்பாய் வந்து இங்கே கீழே செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல ஒருத்தர் சொல்லும்போது சொல்கிறார். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தேவன் வந்து அந்த யாத்ராகமத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து போய் காட்டுறார். இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆளையும் ஆண்டவர் தர்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் அகோலி பால், அப்போ அதே மாதிரி கலையல் பார்த்திங்கன்னா 2 பேரை தேவன் காமிச்சு கொடுத்து அவங்கள அதை விசித்திரமான வேலைகளை செய்யறதுக்கான ஞானத்தை கொடுத்து செய்ய வைக்கிறாரு. மறுபடியும் பார்த்திங்கன்னா அதை
யாத்ராமத்தில் அதை வந்து ஸ்தாபனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ அதான் அந்த முதலாம் உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஆசாரிப்பு கூடாரம் அதோடய ஆராதனை முறைமைகள் இந்த செட்டப்பில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். அடுத்தா பாருங்கள், 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மகா இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆசாரியர்கள் வந்து ஊழியம் செய்வாங்க. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆசாரியர் மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி வந்து உள்ளே போயிட்டு ஜனங்களுக்காக தன்னுடைய பாவங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செஞ்சுட்டு வருவாங்க. ஸோ அதை எங்கே நம்ம பார்க்க முடியும்னா லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும். எப்படி வந்து அந்த பிரதான ஆசாரியன் வந்து எப்படி அந்த பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே எப்படி பிரவேசிக்கணும் அப்படிங்கிற காரியம் இருக்கும். இப்படி அதோடைய காரியங்கள்லாம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு 6ஆவது பண்டிகை. சரிங்களா? அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்காக வந்து பாவ நிவர்த்தி செய்யும் நாள் பார்த்திங்கன்னா அந்த 7 பண்டிகைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடுகிற அந்த 7 பண்டிகைகளில் இது 6ஆவது பண்டிகை தான் பாவ நிவர்த்தி செய்யும் நாள். அதான் இந்த 6ஆவது பண்டிகைகள் தான் இது வந்து இந்த காரியங்கள் வந்து நடக்கும். இந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த பிரதான ஆசிரியர் மட்டும் உள்ளே போயிட்டு வருவார். அடுத்த பாருங்கள், 6ஆம் வசனத்துலேருந்து அவர் சொல்கிறார், இதிலே சொல்கிறாரு, இதை வந்து இப்போ விவரமாக பேச வந்து சமயம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ வந்து நம்ம புதிய ஏற்பாட்டுக்குள்ளே இருக்கிறனால அதை வந்து நம்ம இப்போ வந்து கை கொள்றதில்லை அப்படின்னு சொல்லி இப்போது நியூ கவர்னன்ட்குள்ளே போயிடுறாரு. ஸோ அதை காரியத்தை வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து வந்ததுனால இந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிடறாரு. நியாயப்பிரமாணத்தின் ஒரு முடிவாக இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து அதை வந்து விவரமாக இப்போ வந்து நான் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 6ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. இது பார்த்திங்கன்னா அந்த முதல் உடன்படிக்கையின் குறைகளை வந்து சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எவ்வளோ இது பண்ணாலும் வந்து ஜனங்களை வந்து அதை வந்து பரிசுத்தப்படுத்த முடியல, அப்போ மனசாட்சியை வந்து பரிசுத்தப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பூர்ணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி அதோடைய குறைகளை சொல்கிறார். 6ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 9ஆம் வசனம் பின் பகுதியை தலைப்பாக போட்டுக்கோங்க. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்தக்கூடாதவைகளாம். ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? 6ஆம் வசனத்துலேருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஒரு பகுதி. அந்த 9ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். இவைகள் இவ்விதமாக ஆயத்தமாக்கப்பட்டிருக்க ஆசாரியர்கள் ஆராதனை முறைமைகளையும் நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்திலே நித்தமும் பிரவேசிப்பார்கள். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஆசாரியர்கள் வந்து அந்த முதலாம் கூடாரம் அப்படிங்கிறது பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்தில் நான் ஏற்கனவே சொன்னபடி அந்த 3 காரியங்கள் இருக்கும். குத்து விளக்கு, சமூகத்தப்பம், பார்த்திங்கன்னா அந்த தூபப்பீடம். அந்த இடத்துல வந்து அவங்க வந்து நித்தமும் ஆராதனை செய்கிற அந்த காரியத்தை நிறைவேற்றுவாங்க, ஆராதனை முறைமைகள் நிறைவேற்றுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 2ஆம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் இரத்தத்தோடே பிரவேசித்து இந்த இரத்தத்தை தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் தப்புகளுக்காகவும் செலுத்துவான். ஸோ பார்த்திங்கன்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியன் மட்டும் வருஷத்துக்கு ஒரே ஒரு வாட்டி தான் நான் சொன்னபடி பார்த்திங்கன்னா அந்த பாவ நிவர்த்தி செய்கிற நாள், அந்த 6ஆவது பண்டிகையாக கொண்டாடுற அந்த நாள் வந்து அன்றைக்கி வந்து எல்லாம் பாவ அறிக்கை செய்வாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் இரத்தத்தோடு உள்ள பிரவேசித்து ஜனங்களின் தப்புதலுக்காக வந்து செலுத்துவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனாலே முதலாம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்தி இருக்கிறார். பார்த்திங்கன்னா முதலாம் கூடாரம் இருக்குது, அதாவது அந்த ஆசாரிப்பு கூட இருக்கிற வரைக்கும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வந்து அந்த ஆசாரிப்பு கூடாரம் இருக்கிற வரைக்கும் இப்போ இன்னும் புதிய ஏற்பாடு வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா அது எப்போ புதிய ஏற்பாடு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது அவர் நம்ம புதிய ஏற்பாடு அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் காலம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ போய் பிதாவே உடைய கையில் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி எப்போ தம் உயிரை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்தாரோ அப்போல இருந்தால் அப்போ அது வரைக்கும் நியாயப்பிரமாணத்தின் காலம் தான். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த கிருபையின் காலம், அந்த புதிய உடன்படிக்கையின் காலம் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அதான் சொல்கிறார் அந்த இடத்துல. அந்த கூடாரத்தில் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாக இருக்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம புதிய ஏற்பாட்டில் நிறையா வந்து ஆராதனை முறைகள் சில காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். இப்போ யோவானில் சொல்லும்போது சொல்கிறாரு, யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிற அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஆவியில் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும்
தேவனை பாடுங்க, உயர்த்துங்க, ஆராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே மாதிரி இப்போ பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது உதடுகளின் கனியாக ஸ்தோத்திர பலி எப்போதும் அவர் மூலமாய் செலுத்த கடவீர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஆராதனை முறைமைகளை நம்ம பார்க்குறோம். அது அதுக்கு ஒத்து இருக்குது, அப்படி ஒப்பனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவருடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்தக்கூடாதவைகளாம். ஸோ பார்த்திங்கன்னா அது அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே செய்கிற அந்த பணிகள், எத்தனையோ பலிகள் செலுத்தினாலும் ஜனங்களை மனசாட்சியை பூர்ணப்படுத்த முடியல. என்ன பலிகள் செஞ்சாலும் ஆராதனை செஞ்சாலும் ஜனங்கள் அப்படியே தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள மனசாட்சியில் எந்த ஒரு மாற்றமும் கொண்டு வர முடியல, அவங்கள ஆத்மாவில் ஒரு விடுதலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும் கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்துக்கேற்ற சடங்குகளுமே இல்லாமல் வேறல்ல. ஸோ பார்த்திங்கன்னா சீர்திருத்தல் உண்டாகும் காரணம்னா அப்போ இயேசு கிறிஸ்து தான் சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். இப்போ பார்த்திங்கன்னா வேதத்தில் பார்க்குறோம், ஜனங்களால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியல, என்ன பலிகள் செலுத்தினாலும் அவங்களால் அதை கை கொள்ள முடியல, அவங்களுக்குள்ள எந்த ஒரு மாற்றமே வரல. சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா சீர்திருத்தல் இயேசு கிறிஸ்து தான் கொண்டு வந்தார். அப்போ எப்போ சிலுவைக்கு போய் தன்னுடைய எப்போ சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அப்போது அதுக்கப்புறம் சீர்திருத்தல் உண்டாகுது. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் அந்த மரிக்கிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டு காலம்தான். சரிங்களா? அப்போ வரைக்கும் பழைய ஏற்பாடு அது அந்த நியாயப்பிரமாணத்தின் காலம். அப்போ இயேசு கிறிஸ்து எப்போ சிலுவைக்கு போய் முடிச்சிட்டார், அதுக்கப்புறம் சீர்திருத்தல் உண்டாகுது. கிருபையின் காலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம், புது உடன்படிக்கைக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பார்த்திங்கன்னா 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 11லேருந்து 15 வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 12ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? 11 முதல் 15 வரை இந்த 12ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியர் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அப்போது இயேசு கிறிஸ்து வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியர் வெளிப்பட்டார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இந்த பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர்? நித்திய பிரதான ஆசாரியர். இவர் வந்ததுனால என்னாச்சு? நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், நமக்காக பரிதபிக்கிறவராக இருக்கிறார், முற்றுமுடிய ரட்சிக்கிறவராக என்றென்றைக்கும் இருக்கிறவராக இவர் பரிசுத்தம் உள்ளவர். சரிங்களா? பரிசுத்தம் உள்ளவர், குற்றமுற்றவர், பாவிகளுக்கு விலகினவர். சரிங்களா? மாசற்றவர். சரிங்களா? பார்த்திங்கன்னா பூரணர், எல்லாத்தையும் விட பார்த்திங்கன்னா பூரணர். அப்போ ஒரு பூரணர் தான், ஒரு பரிசுத்தர் தான் ஜனங்களை பரிசுத்தப்படுத்த முடியும். அப்போ இவரே நமக்கு ஏற்ற பிரதான ஆசாரியாக இருக்கான்னு சொல்லி நம்ம இப்போ முந்தின அதிகாரங்களில் பார்த்தோம். ஸோ பார்த்திங்கன்னா அநேக நன்மைகள் இயேசு கிறிஸ்து வந்ததுனால இப்போ ரட்சகராக இருக்கார். இன்றைக்கும் நம்ம கூப்பிட்டோம்னா நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார், நமக்காக பரிதபிக்கிறார் இருக்கார், நமக்கு நம்ம வழி நடத்துகிறவராக இருக்கிறார். பரலோகத்துக்கு போய் சேர்ற அதுலேயே நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிதாவின் வலது பரசிலிருந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறோம், நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறோம். அநேக நன்மைகள் நம்ம வேதத்தில் பார்க்க முடியும். சரிங்களா? இப்போ இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கையினால் செய்யப்பட்டதாகி இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிது உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, அப்போது கையினால் செய்யப்பட்ட அந்த கூடாரம் ஆசாரிப்பு கூடாரத்தின் வழியாக அந்த இடத்துல அவர் ஊழியம் செய்யலை, அதன் வழியாக போகல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பெரிதும் உத்தமமான கூடாரம் அப்படிங்கிறது பரலோகத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த வழியாகவும் வெள்ளாட்டு கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, இப்போது பிரதான ஆசாரியன் மிருகங்களுடைய இரத்தத்தை எடுத்துகிட்டு வருஷத்துக்கு ஒரு வாரம்
தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ பலியை செலுத்துவாங்க. வருஷம் வருஷம் அது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் தன்னை ஒப்பு கொடுத்ததுனால ஒரே தரம் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து அங்கே மரிச்சோன்னே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரைச்சீலை மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே கிழியுது. சரிங்களா? பாதாவளியாவது இயேசு கிறிஸ்து உள்ளே போய் பரலோகத்துக்கு போய் தேவனுடைய வலது பரிசில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வந்து நமக்கு நித்திய மீட்பை நம்ம சொந்த ரத்தத்தினால், ஏன்னா அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் அப்படின்னா மாசற்ற வெளியேறப்பெற்ற குற்றமற்ற ஒரு பரிசுத்த ரத்தம், நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு ரத்தம். ஸோ அந்த ரத்தத்தினால வந்து ஜனங்கள் பாவமில்லாத ரத்தம். சரிங்களா? பாவமில்லாத மற்ற எல்லா ரத்தமும் பாவமுள்ள ரத்தம். இப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே பரிசுத்த ரத்தம், பாவமில்லாத ரத்தம், குற்றமற்ற மாசற்ற ரத்தம். ஸோ அந்த ரத்தத்தினால நமக்கு வந்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். 13ஆம் வசனம் பாருங்கள். அது எப்படி எனில், காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரையின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி படுத்துமானால், நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிளிகிற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், காளை வெள்ளாட்டுக்கடா இந்த ரத்தமே தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கும் போது சரீர சுத்திகரிப்பு உண்டாக்கும் போது நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிளிகிற சுத்திகரிப்பது எவ்வளோ நிச்சயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாதாரண இந்த ரத்தமே வந்து ஒரு சரீர சுத்திகரிப்பு உண்டாக்குனா, அப்போது அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் அப்படின்னா நித்திய ஆவினாலே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். சரிங்களா? அப்புறம் சொந்த ரத்தத்தை கொடுத்துருக்கார். சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்ம விலைக்கு வாங்க. இப்போ ரத்தம் மாசற்ற ரத்தம், அது ஒரு குற்றமற்ற ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம், அது பரிசுத்த ரத்தம். சரிங்களா? நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிற ரத்தம், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம், நமக்கு தைரியத்தை தருகிற ரத்தம், நம்மை தேவனிடத்தில் சமீபமாக்குகிற அந்த ரத்தம். ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை சுத்திகரிக்கிற அந்த ரத்தம். அப்படிப்பட்ட ரத்தத்தை வந்து ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்கிறது மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். வச்சுக்கலாம். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்மை சுத்திகரிக்க வேண்டும்ப்பா. அவருக்கு ரத்தத்தை நம்ம கழுவ நமக்கு இருக்கிற அந்த கெட்ட சிந்தனைகள்லாம் வந்து தேவன் வந்து எடுத்துருவார். பாருங்க, தான் வேதத்தில் பார்க்குறோம். மாம்சச்ச நிச்சை கண்கள் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை சாத்தான் வந்து எப்படியாவது தேவையில்லாத சிந்தனைகளை உள்ளே போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்ம கழுவப்படும் போது பார்த்திங்கன்னா நம்ம செத்த கிரியைகள் நம்ம மனசாட்சி ரொம்ப இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகமே ரொம்ப பாவத்தில் கிடக்குது. அதில் வந்து நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்றது ஒரு கடினமான காரியம். அப்போ எப்படி நம்ம பரிசுத்தமாக வாழ முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால தான். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நம்ம கழுவப்படணும். அவர் உபதேசத்தினால் நம்ம வந்து நிரம்பி இருக்கணும். வார்த்தையில் நம்ம நிரம்பி இருக்கணும். தேவனுடைய பரிசுத்த அபிஷேகத்தினால் வந்து பரிசுத்த ஆவினால் ஒரு நாள் நடத்தப்பட்டு தேவனுடைய அபிஷேகம் நம்ம நிரம்பி வரும்போது ஒரு நம்ம பரிசுத்த வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். பாருங்கள். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல சொல்கிறார். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானார். ஸோ பார்த்திங்கன்னா அப்போ அந்த காலத்தில் அந்த அக்கிரமைகளை நிறுத்தி செய்யும் பொருட்டு அப்போ பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒப்பு கொடுத்தார். மரணத்துக்கு சிலுவையில் தன்னையை ஒப்பு கொடுத்தனார். அதனால் இப்போ சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தனால யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்காக காத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நித்திய ஜீவன் என்கிற அந்த சுதந்திரத்தை கொடுக்க வந்து அவர் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் அவர் தான். சரிங்களா? இப்போ புது உடன்படிக்கை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எரேமியாவில் பார்க்கலாம். அதே மாதிரி போன அதிகாரத்திலே நம்ம இந்த 8ஆம் வசனத்துலேருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம அதை பார்த்தோம். சரிங்களா? இப்போ இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தர். பிதாவுக்கும் தேவ ஜனங்களுக்கும் இருக்கிற மத்தியஸ்தர் யாருன்னா இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த பாருங்கள் 16ஆம் வசனத்துலேருந்து அடுத்த 16ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 16ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். அதாவது தலைப்பு சொல்லலாம். 16ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 14 முதல் 22 வரை 16ஆம் வசனம் வாசிக்கிறேன்.
ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டே அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். அதாவது சொல்கிறார், மரண சாசனம் அப்படிங்கிறது என்னென்னா அந்த உயில். அதாவது பார்த்திங்கன்னா உயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர் உயில் எழுதி வைப்பாங்க. எனக்கு பிறகு இந்த சொத்துக்களெல்லாம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வந்து மரண உயில் எழுதி வைப்பாங்க. பெற்றோர்கள் வந்து மோஸ்ட்லி பிள்ளைகளுக்கு வந்து எங்களுக்கு அப்புறம் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து உரிமை ஆகும் அப்படின்னு சொல்லி. அப்போது அது இருக்கும்போது அது உங்களுக்கு சொந்தம் இல்லை. அப்போ அந்த அவங்க மரித்ததுக்கப்புறம் இது உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து உயில் எழுதி வைப்பாங்க. ஸோ இது அந்த மரண சாசனங்கிறது இந்த உயில் தான். சரிங்களா? தான் இந்த இடத்துல சொல்கிறார். எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினோட மரணமும் உண்டாக வேண்டும். பார்த்திங்கன்னா அந்த மரண சாசனம் பார்த்திங்கன்னா அந்த வந்து நம்ம அந்த புதிய ஏற்பாட்டை எடுத்துக்கலாம். சரி, புதிய ஏற்பாடு எப்போ செல்லும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம் தான் அந்த புதிய ஏற்பாடு செல்லும் அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிற வரைக்கும் அந்த நியாய பிரமாணத்தின் காலம். இப்போ இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு போனதுக்கப்புறம் ஒப்பு கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புதிய ஏற்பாடு கிருபையின் காலத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அப்போ அதனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போன எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம சுதந்திரத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படுத்தப்படும். அது எழுதினொன்று உயிரோடு இருக்கல, அதற்கு பலன் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிற வரைக்கும் நியாயப்பிரமாணம் ஒரு ஆளுகை செஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ரோமர் 10 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ சிலுவைக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்ம பண்ண இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம அந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க முடியும். அந்தப்படி இப்போ கீழே இருக்கிற வசனங்கள் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ முதலாம் உடன்படிக்கை எப்படி இரத்தத்தினால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி அந்த முதலாம் உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் அந்த முதலாம் உடன்படிக்கை அந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் எப்படி இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டதுன்னு சொல்லி இந்த மீதி இருக்கிற அந்த 4-5 வசனத்தில் சொல்கிறார். அந்தப்படி முதலாம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படி எனில் மோசே நியாயப்பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டுமயிரோடும் ஈசப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். ஸோ பார்த்திங்கன்னா எல்லா ரத்தத்தினால் வந்து அந்த முறைமைகளின்படி மோசே வந்து இதுதான் வந்து தேவன் உங்களோடு பண்ண அந்த உடன்படிக்கையின் ரத்தம் சொல்ல ஆரம்பிச்சு. 20ஆம் வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா யாத்திராகமம் 24:8. சரிங்களா? அப்போ 20ஆம் வசனம் பக்கத்தில் யாத்திராகமம் 24:8 போட்டு வச்சுக்காங்க. தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் எதுவே. ஸோ அது எங்கே இருக்குன்னா யாத்திராகமம் 24:8 அந்த 20ஆம் வசனம் பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இவ்விதமாய் கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பனிமுட்டுகளின் மேலும் இரத்தத்தை தெளித்தான். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ரத்தத்தை தெளிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகும். எல்லாமே இரத்தத்தின் மூலமாக தான் எல்லாமே வந்து செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஸோ இந்த 22ஆம் வசனம் எங்கே இருக்குன்னா இரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகுது. எங்கே இருக்குன்னா லேவியராகமம் 17:11. அந்த 22ஆம் வசனம் பக்கத்தில் லேவியராகமம் 17:11 போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த பகுதி 23 முதல் 28 வரை அடுத்த பகுதி. அதில் பார்த்திங்கன்னா அந்த 28ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஒரே தரம் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். ஸோ அதான் தலைப்பு. சரிங்களா? 23 முதல் 28. 28ஆம் வசனம் தான் தலைப்பு. 23ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளும் விசேஷ பலிகளினாலே சுத்திகரிக்க வேண்டியதாமே. ஸோ பார்த்திங்கன்னா பரலோகத்தில் உள்ள பரலோகத்தில் உள்ள சாயல்னால் இந்த பூமியில் இருக்கிற அந்த ஆசரிப்பு கூட அந்த காரியத்தில் எல்லாம் சொல்கிறார். அப்போ அந்த ஆராதனைக்குரிய முறைமைகளை பற்றி சொல்கிறார். ஸோ இப்படிப்பட்ட பலியினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷ பலியினாலே சுத்திகரிக்க பரலோகத்தில் ஆராதனை இருக்குது. சரிங்களா? பரலோகத்தில் ஆராதனை இருக்குது, ஆராதனை முறைமைகள் இருக்குது. ஸோ அதுக்கூட ஒரு சாயல் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் பார்த்திங்கன்னா இதை விட வந்து பரலோகத்தில் இருக்கிற பலிகள் வந்து அது இன்னும் விசேஷவைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அதை விட விசேஷ பலியினாலே அது வந்து சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமாக கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்தில் கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில்
பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறாரு மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளம். ஸோ மெய்யான பரிசுத்த ஸ்தலம் வந்து பரலோகத்தை குறிக்கிறது. சரிங்களா? அப்போ அடையாளமாக பரிசுத்த ஸ்தலத்தில் செய்யப்பட்டு இடத்துல சொல்கிறாரு கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல். இப்போ கையினால் செய்யப்பட்ட பரிசுத்த ஸ்தலம் வந்து ஆசரிப்பு கூடாரம். சரிங்களா? அது வந்து கையினால் செய்யப்பட்டது, பொருள்கள்னால் வச்சு செய்யப்பட்டது. அதில் வந்து கிறிஸ்துவானவர் பிரவேசிக்கலை. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னா திரைச்சீலன் வழியாக போய் இப்போ பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை தான் இந்த இடத்துல சொல்கிறார். பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாய் பிரவேசித்து இருக்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா பிதாவுடைய வலது பரிசத்தில் வந்து அவர் வீட்டிருக்கிறார். நமக்காக போது என்ன செய்கிறார் அப்படின்னு நம்ம அநேக காரியங்களை பார்த்தோம். நம்ம வந்து நமக்காக வந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்னு சொல்லி நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நமக்கு வந்து பரிதபிக்கக்கூடியவராக இருந்து நன்மையானவர்கள் நமக்காக பேசி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா முற்றுமுடிய நம்ம ரட்சிக்க வல்லவராக இருக்கிற வலுவாதபடி காக்கிறார். நம்ம பரிசுத்தப்படுத்துறதில் நம்ம ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிறதில் நம்ம சத்தியத்தில் வளர்கிறதில் நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். இடத்துல பார்க்குறோம் நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னை நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள்னு சொல்லி சொல்கிறார். அப்போ பார்த்திங்கன்னா அவரோட இணைச்சு நம்மளை வந்து நல்லா பலப்படுத்திகிட்டு இருக்கார். பாருங்கள் தேவையில்லாத காரியத்தை வந்து எடுத்து போடுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அந்த வேலையை தான் இப்போ நம்ம சேர்த்துக்க எப்படியாவது நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அந்த ஒரு காரியத்தில் தான் வந்து நம்ம அவர் ஈடுபட்டு இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தான் அந்த இடத்துல சொல்கிறார் பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடே வருஷந்தோறும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிறது போல அவர் அநேக தரம் தம்மை பலியிடும்படிக்கு பிரவேசிப்பில்லை. பிரதான ஆசாரியன் வருஷம் வந்து ஒவ்வொரு வாட்டி அதுக்குள்ளே போவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே வாட்டை செஞ்சு முடித்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இருந்தது ஆனால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடப்பட வேண்டியதாக இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து ஆனால் ஒரே வாட்டி இதை செஞ்சு முடித்தார் அப்படின்னு சொல்கிறார். அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படையும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அள்ளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமானார். ஸோ பார்த்திங்கன்னா ஒரே வாட்டி தான் மரணம். ஸோ நிறைய இதில் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அநேகர் வந்து நிறைய ஜென்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே ஜென்மம் தான். சரிங்களா? ஒரே ஒரு பிறப்பு, இறப்பு, நியாயத்தீர்ப்பு. ஸோ அப்படி தான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா ஒரே வாட்டி தான் பிறப்பு, ஒரே வாட்டி தான் மரணம், மறுபடியும் நியாயத்தீர்ப்பு தான் மனுஷனுக்கு நியமிக்க உதாரணமாக சொல்கிறார். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கள் ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார். பார்த்திங்கன்னா அவர் பலியிடப்பட்டு சிலுவைக்கு போய்ட்டு பிரதான வரிசையில் இருக்கார். அப்போ யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்காக வாழ்ந்து அவருக்காக காத்துட்ருக்காங்களோ அவருக்கு வந்து நித்திய ஜீவனை அருளும்படி காத்து கொண்டிருக்கிறார். இப்போ இரண்டாம் தரம் பாவம்லாம் ரகசிய வருகையில் வரும்போது நம்மளாம் வந்து மறுரூபமாகி வந்து இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்வார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். சரிங்களா? இப்போ அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா முதலாம் கூடாரம், அதாவது அந்த நியாயப்பிரமாணத்தின் ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். பார்த்தீங்கன்னா அதில் பண்ணின பலிகள் வந்து ஜனங்களுடைய மனசாட்சியை வந்து பூர்ணப்படுத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்திங்கன்னா அடுத்தது சொல்கிறார் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார், ஜனங்களுடைய பாவங்களை போக்கினார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அப்புறம் ரத்தம் வந்து நம்ம மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிக்கிறது எவ்வளோ நிச்சயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறார். அப்புறம் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவன் மறுத்ததுக்கப்புறம் தான் நடக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முடிவு உண்டாக்குகிறார். இப்போ எங்கே மரண சாசனம்னா மரணம் உண்டா. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போய் மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து கிருபையின் காலத்தில் அவர் நமக்காக வைத்திருக்கிற நன்மைகளெல்லாம் நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்கு காத்து கொண்டிருக்கிறவருக்கு நித்திய ஜீவனை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபமணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களுக்காக கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா,
நீர் எங்களுக்காக உடைய சொந்த இரத்தத்தினாலே எங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் நித்திய மீட்பை உண்டு பண்ணின காமுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ரத்தம் எங்கள் செத்த கிரியைகளை மனசாட்சியை சுத்திகரிக்கிறதா இருக்கிறத காமுக்கு நன்றி அப்பா. எஸ்அப்பா, நீர் எங்கள் பொது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எஸ்அப்பா, நீர் எங்களுக்காக பரலோகத்தில் பிதாவனத்தில் இருந்து பறந்து பாசத்தில் இருந்து எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீர். எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறீர். நன்மை எங்களுக்காக பரிதபிக்கிறவராக, எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா, நீர் எங்களுக்காக வைத்திருக்க இந்த நித்திய ஜீவனுக்காய் சோத்திரக்காக எங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்க உங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்கட்டும். இந்த நாம் மாத்திரம் மையப்படட்டும். துதி கன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.